இது போன்ற கூட்டங்களை வழக்கமாக நடத்தும்போது நாம் ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கிறோம் அப்படின்னு தான் பெரும்பாலும் நம்ம ஒரு கூட்டத்தை ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ அது உண்மையிலேயே ஒரு நெருக்கடியான சூழலில் தான் இருக்கிறோம். எப்போ எந்த கூட்டம் எந்த தலைப்பில் ஆரம்பித்தாலும் இப்போ ஒரு நெருக்கடியான சூழல் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்மளை ஒரு 40-50 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி ஒரு விளிம்பில் கொண்டு வந்து நிற்க வச்சிட்டாங்க. இந்த சட்டம், இந்த டீலிமிட்டேஷன் ஆக்டை அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக ஒரு பெரிய மலையிலிருந்து கீழே விழக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதுக்கு பிறகு நாம் எழுந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகு தான் வர முடியும். இங்கே நாம அப்படின்னு சொல்கிறது குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள் என்ன, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன சிக்கல் ஏற்படுது, இன்றைக்கி இவங்க என்னென்ன ஆக்ட் எல்லாம் பைபாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்து தோழர் பேசுவார். நான் இதனுடைய சின்ன அறிமுகத்தை மட்டும் சொல்கிறேன். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற, சட்டமன்ற, லோக்கல் பாடி எல்லா இடத்துலையுமே பிரதிநிதிகளை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் அதனுடைய சிம்பிளான ஒரு ஃபார்மெட்டு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1947க்கு பிறகு, சுதந்திரத்துக்கு பிறகான முதல் டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1952 கொண்டு வந்தாங்க. பிற்பாடு 62, அப்புறம் 72. ஸோ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எவ்வளோ மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அதன் அடிப்படையில் பிரதிநிதிகளை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இயல்பான ஒரு நடைமுறையாக இருக்குது. இப்போ ஃப்ளாட்டாக புரிஞ்சுக்கும் போது ரொம்ப இது சரியான விஷயம் தானே. மக்கள் அதிகமானால் பிரதிநிதிகள் அதிகப்படுத்தினா தான் நம்மளுடைய அரசியல் உரிமையை கோரி பெற முடியும் அப்படின்னு தெரியும். ஆனால் 1976 ஒரு சிறப்பு சட்டங்கள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டு அடுத்த 25 ஆண்டுக்கு நாம் இந்த டீலிமிட்டேஷன் வரக்கூடாது, மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் பிரதிநிதிகளை அதிகப்படுத்துறதோ இல்லை குறைக்கிறதோ அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறது குறித்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1970களில் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். குடும்ப கட்டுப்பாடு வருது. குடும்ப கட்டுப்பாடு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. வட இந்தியாவில் வேறு மாதிரி அது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, சவுத் இந்தியாவில் அது வேறு மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இப்போ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது இன்றைக்கி கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா 1.7, 1.8 இதுக்குள்ளே தான் இருக்குது பெரும்பாலும். ஆனால் வட இந்தியாவில் அப்படி இல்லை. ஸோ குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக வட இந்தியாவில் அவர்களால் செயல்படுத்த முடியலை. அங்கிருந்து அரசு அதை செயல்படுத்தலை. நான் அந்த மக்கள் மீது பழி சொல்லலை. அரசாங்கம் அதை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தியிருக்கணும். அதை செயல்படுத்த முடியாத சூழலுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க, ரொம்ப இன்னெஃபிஷியண்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் தென்னிந்திய மாநிலங்கள் ரொம்ப தீவிரமாக குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப சின்சியராக அந்த ப்ரோக்ராமை பாலிசியை ரூட் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ இதனுடைய விளைவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மக்கள் தொகை பெருக்கத்தில் ஏற்பட்ட சமமின்மை பிரதிநிதித்துவ சிக்கல்களை ஏற்படுத்திடுச்சு. இப்போ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் கம்பேரிட்டிவாக நார்த்தை விட நமக்கு கல்வி, குறிப்பாக பெண்களுக்கான கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பெண் கல்வி அதிகமானதுனால ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது இங்கே ஒரு குறைவாக இருக்குது. பெண்கள் கல்வி பெற்றுக்கிறாங்க. பெண்களை ஒரு குழந்தை பெற்றுக்கூடிய ஒரு மெஷின் மாதிரி பார்க்கக்கூடிய போக்கு கல்வி அறிவு அடைஞ்சதுக்கு பிறகான இருக்காது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஃபெர்டிலிட்டி ரேட்டையும் சவுத் இந்தியாவினுடைய விமன்ஸ் எஜுகேஷன் அந்த ரேட்டையும் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது ரெண்டுமே ஒரே கார்லேட்டாக போயிட்டுருக்கும். இப்போ 1971க்கு பிறகு குறிப்பாக தென்னிந்தியா மாநிலங்களினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில் அது கிட்டத்தட்ட 24%, 24.8% குறைஞ்சு கிட்டத்தட்ட 19.8% குறைஞ்சிருச்சு. ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள். வட இந்தியாவில் என்ன ஆயிடுச்சு, குறிப்பாக அந்த ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இந்த மத்திய பிரதேசம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்திய மக்களில் 37% இருந்து 43% அதிகமாயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சூழல் நேச்சுரலாக நடக்கலை. ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு பாலிசி, அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் ஏற்பட்ட சிக்கல், அந்த சிக்கலால் ஏற்பட்ட ஒரு இம்பேலன்ஸ். இப்போ இதை அரசு தான் சரி செஞ்சாகணும். அதுலேயும் குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கங்களுக்கு எந்த அதிகாரமே இல்லை அப்படிங்கிறது Day 1 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இது விவாதத்தில் கொண்டு இதை ஆக்டாக பாஸ் பண்ணி இதுக்கான தனி சட்டங்கள் கொண்டு வந்ததுலேருந்தே அந்த சிக்கல் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதி மறுவரைவோ இல்லை மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட டெல்லி பாராளுமன்றத்தில் தான், பாராளுமன்றத்தை தாண்டி இந்த கமிஷன் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது அப்படிங்கும்போது கமிஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்லேயே டிஸ்கஸ் பண்ண முடியாது. இதில் குறிப்பாக இவங்க போடக்கூடிய கமிஷனில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த பாடியே ஒரு சிக்கலான பாடி நான் சொல்ல வரேன். இப்போ மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வில் ஏற்பட்ட சிக்கல்கள், மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் நம்ம சொல்கிறோம். இந்த பாடியே ஒரு சிக்கலான பாடியாக தான் இருக்குது இந்த டெலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிற ஃபார்மெட்டே.
அதையே ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழலில் நம்ம இருக்கோம். இது எப்போ நடத்தலாம், எப்படி நடத்தலாம், என்ன ஃபார்மெட்டில் நடத்தலாம் அப்படிங்கிறத தாண்டி இது உண்மையிலே டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஜனநாயகமாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம முன்னாடி இருக்குது. அதையும் சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ இப்போ இந்த மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வில் என்ன சிக்கல் நடந்திருக்கு அப்படின்னா, சவுத் இந்தியன் மாநிலங்கள், தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதிகளை இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த 848 அல்லது 850, அவங்க 848 ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, 1971 மக்கள் தொகையின் கணக்கெடுப்பில் படி நடத்தப்பட்டால் தென்னிந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200+, அதாவது 201 வரைக்கும் எம்பிகள் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை தான் உங்களுக்கு குறைஞ்சிருச்சே கம்பேரிட்டிவாக, நான் வந்து சதவீதமாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து 164 தான் சீட்ஸ் அப்படிங்கிறத வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து அசைன் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 39 இருந்து கிட்டத்தட்ட 61 வர வேண்டியது அவங்க வந்து கிட்டத்தட்ட 49 அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்த்துறாங்க. ஸோ இப்போ இந்த சிக்கல் வந்து ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா மட்டும் கிடையாது, வடகிழக்கு மாநிலங்களையும் சில சிக்கல்கள் இருக்குது, இதில் வேறு மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. ஸோ அப்போது மக்கள் தொகை அதிகரிப்பு அப்படிங்கிறது இங்கே ஒரு மோசமான ஒரு அரசு திட்டங்களோடு இணைஞ்ச சிக்கல்களை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து வெறும் மக்களை குறை சொல்ல, வட இந்தியாவில் வந்து அதிகமாக குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்னு ஒரு பொத்தம்பொதுவான ஒரு ஃப்ளாட்டான பார்வையில் சொல்லவில்லை. அரசு திட்டங்களினால் ஏற்பட்ட விளைவு. இதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் மத்திய அரசாங்கம் இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கம் அதெல்லாம் பொருட்படுத்தாமல், தோழர் சொன்ன மாதிரி நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்தால் தானே பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து நீங்கள் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே கேட் வழியாக வெளியே போகிற மாதிரி உங்களை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே போனாலும் நம்மளுடைய குரலே ஒலிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியை அவர்கள் ஏற்படுத்த போகிறாங்க. நம்ம வந்து 848 பேரில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 49 பேர் போகிறாங்க அப்படின்னா, அந்த க்ரௌடில் நம்மளை அட்ரஸ் பண்ணுறது, நம்ம என்ன சொல்ல வந்தோம், நம்ம யார், நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறது அந்த மக்கள்கிட்ட போய் சேராது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் நிறைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இதில் இவங்க ரிவைஸ்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 400+ குஜராத்தோட சேர்த்துனா 410 எம்பி, 5+1 6+1 7 மாநிலம். கிட்டத்தட்ட வட இந்தியாவில் ஒரு 10 மாநிலத்தில் ஹிந்தி பெல்ட்டை கோராக வச்சுட்டு அங்கங்கே ஒரு கொசுரா ஒரு 4 மாநிலம் 5 மாநிலத்தை சேர்த்து அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பாதி சீட் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். நார்த்தில் அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக 5 மாநிலத்தில் இந்த பாஜக இந்துத்துவ சக்திகள் தங்களுடைய காலை பதித்து விட்டாலே வேறு எந்த மாநிலத்தை பற்றியும் பொருட்படுத்த வேண்டியது கிடையாது. அந்த மாநிலத்தில் தேர்தல் மட்டும், இது வந்து தேர்தல் சிக்கல்கள் மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து ரொம்ப கலவைக்கெல்லாம் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய தேசிய உணவு சப்பாத்தி தான் அவன் சொல்லுவான். இந்தியா முழுக்க கோதுமையை விளைய வைங்கன்னு அவன் சட்டம் கொண்டு வருவான். தென்னிந்தியாவை பொருட்படுத்தாமல் கூட செய்வான். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, கோதுமைனா ஒரே பயிராக பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப கலவைக்கெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா தாய்மொழின்னு சொல்லும்போது வேறு, மொழி பிரச்சனையெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அவங்க இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி அவங்க ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு ஆப்டிடியூட் சிஸ்டத்தை கொண்டு வந்து, சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை கொண்டு வந்து அதில் ஹிந்தியை கொண்டு வந்து நம்மளோட நெருக்கடியினூடாக நம்மளை ஹிந்தியை நோக்கி நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இலகுவாக ஒவ்வொரு உரிமைகளையும் நம்மளை கேட்காமல், நம்மளை பொருட்படுத்தாமல், நம்மளுடைய கலாச்சார, பண்பாட்டு, மொழி, அரசியல் உரிமை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கிற மாதிரியான வேலைகளை அவங்க ரொம்ப இலகுவாக யாரையும் கேட்காமல் ரொம்ப லெஜிட்டிமேட்டாக செய்கிற இடத்துக்கு அவங்க நகருவாங்க. அது வந்து நேரடியான ஒரு பாசிச அரசாக அது செயல்படும். யாருக்கு அப்படின்னா தென்னிந்தியாவுக்கு. இதில் நாம் ஒட்டுமொத்தமாக தனித்து விடப்படக்கூடிய சூழலில் போய் நம்ம நின்றுவோம். அவ்வளோ மோசமான ஒரு நெருக்கடி இருக்குது. இதில் இன்னும் ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை பெருக்கம் இது வெறும் பிரதிநிதித்துவத்தை தாண்டி இது வந்து ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, நம்மளுடைய நிதி நம்ம இந்த 5 ஆண்டில் ஒரு 8 லட்சம் கோடி கொடுக்குறோம் அப்படின்னம்னா 3 லட்சம் கோடி திருப்பி வருது, 5 லட்சம் கோடி அப்படியே அங்கே நின்றுது. அங்கே அது முதலீடாகி அந்த முதலீடு ஒரு அவுட்புட்டாக மாறுதானா? அதுவும் மாறுது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நம் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள், தென்னிந்தியாவை நோக்கி வர்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை, இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இங்கே இருக்கக்கூடிய சாலை வசதி எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. கட்டாயம் பயன்படுத்தட்டும், உழைக்கிறவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். ஆனால் கொடுக்கிற நிதியை சரியாக திருப்பி கொடுக்காத பட்சத்தில் அவர்களையும் சேர்ந்து இங்கு நாம் பராமரிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு இல்லையா, அந்த நெருக்கடியை கூட அவங்க பொருட்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. எதையுமே அவங்களுக்கு வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியல. பிடிஆர் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவருடைய கட்டுரையில் பார்த்தா கடந்த 15 வருஷமாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க, அதனோட ரேஷியோஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது, அதனோட அவுட்புட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப புள்ளிவரமாக நான் ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்கிறேன், ரொம்ப புள்ளிவரமாக கேட்குறாரு. அப்போ இங்கேருந்து போகக்கூடிய நிதி என்ன, ஏன் அங்கேருந்து மைக்ரேஷன் இவ்வளோ நடக்குது, மக்கள் ஏன் இங்கே நோக்கி வர்றாங்க, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இதில் ஒளிஞ்சிருக்கு. இந்த மக்கள் தொகை அப்படிங்கக்கூடிய அந்த மக்கள் தொகை பெருக்கம், அதன் அடிப்படையில் பிரிக்கப்படக்கூடிய
பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், அதன் அடிப்படையில் பிரிக்கக்கூடிய நிதிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பெரிய சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்காக என்னென்ன கோல்மால் வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லாஸில் என்னென்னலாம் இவங்க உள்ள சில திருத்தங்களை பண்ணுறாங்க. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் பாராளுமன்றத்தாலேயோ ஏன் நீதிமன்றம் கூட இதை சேலஞ்ச் பண்ண முடியாது. நம்ம போய் இந்த ஃபார்மெட் எங்களுக்கு செட் ஆகலை, சவுத் இந்தியா பாதிக்கப்படுதுன்னு நம்ம கோர்ட்டுக்கு கூட போக முடியாது. ஏன்னா கோர்ட்டுக்கு போகாத அளவுக்கு ஸ்பெஷல் கான்ஸ்டியூஷனில் ஸ்பெஷல் ரைட்ஸ் அந்த குறிப்பிட்ட டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட்டில் விவாத பொருளாகவே இருக்காது. ஆனால் பல நாடுகளில் இது பார்லிமெண்ட்டில் விவாதத்துக்கு எடுத்துக்கிறாங்க. பல நாடுகளில் இது மாதிரியான ரிவிஷன்ஸ் பண்ணும்போது நீதிமன்றத்துக்கு போகலாம், தலையிடலாம். அது மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவாக இருக்குது. ஸோ இவ்வளவு நெருக்கடியான, இவ்வளவு துல்லியமாக, ரொம்ப மைக்ரோ லெவலில் உட்கார்ந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்காக என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த சட்டம் நிறைவேற்றினால் என்ன நடக்கும், குறிப்பாக கலாச்சார பண்பாட்டு ரீதியாக மட்டுமல்ல பொருளாதார ரீதியாகவும் நமக்கான பாதிப்பு என்ன ஆகும் என்பது குறித்து மிக விரிவாக தோழர் நம்மோடு உரையாடுவார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.